பல்லவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்ததை சோழனால் நம்பவே முடியலை. ஸ்டேஷன் வரைக்கும் போய் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. சார், என் தம்பி அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான் சார், அவன் ரொம்ப நல்லவன் சார், அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன் அப்படின்னு சொல்லும்போது, காலேஜ் படிக்கிற பையனுக்கு இங்கே ஹோட்டல் என்னடா வேலை அப்படின்னு இங்கே சோழனை பார்த்து திருப்பி கேள்வி கேட்குறாங்க. சோழன் பதில் பேச முடியாமல் அங்கே போலீஸே பார்க்குறாங்க. சார், என் தம்பி பாவம் சார், அவனை விட்டுருங்க சார் சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் இங்கே பல்லவனை கொண்டு போய் ஜெயில உட்கார வைக்கவும் செய்கிறாங்க. கூடவே அந்த காயத்திரியும் தனியாக உட்கார வைக்க அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்க. இதை பார்த்து இங்கே சோழனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே பல்லவன் கூட தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே வெளியே வந்த எங்கள் சோழன் அழுதுகிட்டே நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எங்கள் சோழனுடைய குரல் ஒரு மாதிரியாக இருந்தது. என்னங்க ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோட நிலா கேட்க, இங்கே பல்லவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பல்லவனையா, ஏன் என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தில் நிலா கேட்குறாங்க. அதுக்கு எங்கள் சோழனும், இங்கே பல்லவனை ஹோட்டல்லேருந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, ட்ரக்ஸா அப்படின்னு பயத்தில் நிலா கிளம்பி நிற்க, என்னாச்சு இப்போ பல்லவன் எங்க அப்படின்னு கேட்க, நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேங்க, ஆனால் பல்லவனை வெளியே விட மாட்டாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு எங்கள் சோழன் சொல்ல, அதை கேட்ட நிலா, நான் உடனே ஸ்டேஷன் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அங்கே பாண்டி அதுக்கப்புறமா சேரன் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. நீ என்னடா ஆச்சு அப்படின்னு இங்கே ஸ்டேஷனுக்கு ஓடி வந்த சேரன் பாண்டியன்னு எல்லாருமே எங்கள் சோழனை பார்த்து கேட்க, நடந்த விஷயத்த அன்னைக்கிட்ட சொல்கிறாங்க. இவன் ஒரு வாரமாக காலேஜுக்கே போகலை, இப்போ தான் அவன் காலேஜ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. காலேஜ் போகாமல் இப்படி தான் அந்த பொண்ணு கூட ஊரை சுற்றிட்டு இருந்தானா, படிக்கிற வயசில் படிக்காமல் இவன் ஏன்டா இப்படி தருதலையாக சுற்றிட்டு இருக்கான், எப்படிடா இவன் இப்படி மாறினான் அப்படின்னு அங்கே சேரணும் திட்டுறாங்க. சோழன் அங்கே என்ன அழுதுட்டு இருக்காங்க. சோழனுக்கு சமாதானப்படுத்துகிற நிலா இன்னொரு பக்கம், பல்லவனுக்கு எதுவும் ஆகாதுங்க, அவன் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டான், வாங்க உள்ளே போய் பேசலான்னு போலீஸ் கிட்ட போகிறாங்க. சார், நான் பல்லவனுடைய அண்ணி, பல்லவன்கிட்ட பேசணும்னு சொல்ல, என்னம்மா பேசணும், இப்படி உங்கள் வீட்டு பையனை இப்படி தான் நீங்கள் கவனித்து பார்த்துப்பீங்களா, காலேஜ் போகிறானா, எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு எதுவுமே தெரியாது உங்களுக்கு, ஒரு பொண்ணு கூட போய் ஹோட்டலில் ரூம் எடுத்திருக்கான், எங்கள் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான், இதுக்கு மேலே ஒரு பையன் வேறு என்ன தப்பு பண்ணிட போகிறான் அப்படின்னு போலீஸ் வந்து திட்டுறாங்க. சார், பல்லவன் அப்படிப்பட்டவன் இல்லை சார், நான் அவன்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல, அண்ணி நான் எந்த தப்பும் பண்ணலை நீ, நாங்கள் சும்மா ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் நீ போனோம், மற்றபடி நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை நீ அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. டே பல்லவா, நீ இப்படி வீட்டுக்கு தெரியாமல் போனது ரொம்ப தப்பு, வீட்டில் இருக்கவங்களை ஏமாற்றி இப்படி கொடுக்குற பணத்தை இப்படி செலவழிச்சிட்டு தெரிஞ்சிருக்க, இந்த பழக்கம் உனக்கு எப்போதுலேருந்து வந்தது அப்படின்னு நிலாவும் திட்டுறாங்க. உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீ செஞ்ச விஷயம் இன்னைக்கு யாருமே நம்ப முடியாத அளவுக்கு தானே இருக்குது. ஏன் போலீஸே உன்னை எப்படிடா நம்புவாங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே வேறு என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிலா யோசிச்சுட்டே இருக்கவங்க டக்குன்னு வராங்க. இங்கே வந்த நிலா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க போலீஸ்கிட்ட, சார் நீங்கள் உடனே டெஸ்ட் எடுத்தீங்களான்னு சொல்லி கேட்க, என்ன டெஸ்ட்டுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, சார் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அப்படி யூஸ் பண்ணால் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம்ல, அவங்களுடைய டெஸ்ட் வச்சு பார்த்தாலே தெரியுமே அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு, அந்த போதை பழக்கம் அவங்களுக்கு இருந்ததுனாலே அந்த ரிப்போர்ட்டை காட்டி கொடுத்துருவேன், பல்லவனுக்கு அப்படி எந்த பழக்கமும் இல்லை சார், நீங்கள் வேணும்னா இப்போவே டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்ல, நீ யாருமா இங்கே வந்து எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு இருக்க, எதை எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அதை நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, முதல்ல நீ இந்த இடத்த விட்டு கிளம்புமா அப்படின்னு அங்கே போலீஸ் நிலாவத்துட்டு, சார் இப்போ கடைசியாக கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் உதவி பண்ணுங்கள், உன்னுடைய எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் அப்படி இந்த விஷயத்தில் ஏதாவது முயற்சி பண்ண எடுக்கலைன்னா நான் கமிஷனர் வரைக்குமே போவேன் அப்படின்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு அவங்க போலீஸ் திட்டிடுறாங்க. வெளியே வந்த நிலா, இதுக்கப்புறமா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாதுங்க, நம்ம லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அது பல்லவனுக்கு தான் ஆபத்து, பல்லவனுடைய லைஃப் கேரியர் எல்லாமே இதிலேயே போயிடும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது, அதுக்கப்புறமா மீடியா ரிப்போர்ட்டர் இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நாம் எப்படியாவது பல்லவனை காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு நிலா சொல்ல, என்னப்பா நிலா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது, மீடியா ரிப்போர்ட்லாம் வந்தால் இங்கே பல்லவனுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுமே அப்படின்னு பதட்டத்தில் சேரன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க, அவங்க இந்த விஷயத்தை உடனே கோர்ட்டு கேஸுன்னு கொண்டு போகணும்னு நினைப்பாங்க, இப்போ உடனே கோர்ட்டுக்கு அனுப்பணும்னு தான் நினைப்பாங்க, இந்த விஷயத்தை நம்ம அப்படி விட்டுறக்கூடாது, உடனே கமிஷனருக்கு கால் பண்ணி நம்ம பேசணும், அவங்கள நேரில் போய் சந்திச்சாவது பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கும், யாருக்கும் எந்த ரிப்போர்ட்டுமே எடுக்கவே இல்லை, அதுவும் இல்லாமல் என்ன சொன்னாலும் அவர் நம்ம மேலே கோபப்படுறாரு அப்படின்ற ஒரு நினைப்போட இங்கே நின்றுட்டுருக்காங்க. நிலாவும் சரி சோழனும் சரி, அடுத்து என்னங்க பண்ண போகிறோம், கமிஷனர் போய் பார்த்து பேசுகிறனாலும் அது உடனே எப்படி நடக்கும், அதுக்கும் ரொம்ப டைம் எடுக்குமே, இவங்களை மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க சொன்னாலும் அதையுமே எடுக்க மாட்டாங்க, பல்லவன் மேலே தப்பு இல்லைன்னா உடனே விட்டுருவாங்கன்னு பார்த்தா இவங்க எந்த விதமான விஷயத்தையும் முன்னெடுத்து நடத்தவே மாட்டாங்க, இப்படி சைலண்டாகவே இருந்தால் என்னங்க அர்த்தம்னு சொல்ல, எனக்கும் அதுதான்
சோழன் நீங்கள் சந்தேகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காயத்ரியை போய் பார்க்குறாங்க. என்ன காயத்ரி, எதுக்காக நீங்கள் பல்லவன் கூட நீ ஹோட்டலுக்கு போன, அது தப்பு இல்லையாமா? இப்போ தானே ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்த. இந்த விஷயம் உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவங்க இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ கவலைப்படுவாங்க, எப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியான்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி எங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யாருன்னு சொல்லி கேட்க, அது என்னுடைய முறமாமா தான், முறப்பையன் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட நிலா அதிர்ச்சியோட காயத்ரியை பார்க்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் காலையிலேருந்து இறங்கி வர்றது யாருன்னு பார்த்தா ராகவா இருக்கு. ராகவுடைய அத்தை பொண்ணு தான் இந்த காயத்ரி. ராகவுடைய அத்தை பொண்ணு தான் இந்த காயத்ரி. காயத்ரியை பார்த்ததும் ராகு அங்கேருந்து ஓடி வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. என்னை கேட்காம எப்படி நீ ஹோட்டலுக்கு போன? வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி என்ன போய் பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. ஆமாம், உன்னை இங்கே வந்து தங்க வச்சது, படிக்க வைக்கிறது எல்லாமே பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் வந்து தங்கி படிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி எவனோ ஒருத்தவங்க கூட ஊர் சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு அடிக்கவும் செய்ய, ராகு நிலாவை பார்த்துட்டு என்ன நீங்கள் இங்கேன்ற மாதிரி பார்க்க, பல்லவன் கூட தான் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லும்போது, பல்லவனா இந்த குடும்பத்திலையா? போய் நீ இந்த குடும்பத்தில் இருக்கவன் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிக்காத குறையா ராகவ் தலையில் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே இங்கே காயத்ரியையும் பார்த்து அடிக்கவும் திட்டவும் செய்கிறாங்க. இங்கே ராகவ் அங்கே காயத்ரி கிட்ட, இங்கே பார், இப்போ இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே எப்படி கொண்டு வர போகிறேன்னு எனக்கு தெரியல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ளே போகிறாங்க. போலீஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. சார் கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் வெளியே வராங்க. இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை விடுறேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, பல்லவன் இல்லாமல் என்னால் வெளியே வர முடியாதுன்னு சொல்ல, உன்னை மட்டும் எப்படி விடுவாங்க, அவனையும் சேர்த்து தான் அப்படின்னு அங்கே ராகவ் சொல்கிறாங்க. ராகவ் சொன்ன விஷயத்தை கேட்டதும் மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு வித சந்தோஷம் இருந்தாலும், ஆனால் நிலாவுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருக்குது. பல்லவன் எதுக்காக இவன் வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. பல்லவனை லாக்கப்லேருந்து வெளியே விடுறாங்க. பல்லவன் வெளியே வந்து ஓடி வந்து தன்னனை கட்டிப்பிடிக்க சேரன் அந்த இடத்துல பல்லவனை அடி விழுத்து எடுக்கிறாங்க. உன்னெல்லாம் காலேஜுக்கு அனுப்புனா இப்படி ஆடா பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடி விழுத்துவாங்க. இங்கே காயத்ரியை பார்க்குறாங்க. இங்கே பார், அத்தையும் மாமாவும் சொன்னாங்கன்றதுக்காக தான் இப்போ உன்னை நான் இங்கே கொண்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன், இல்லைனா உன்னை நான் இங்கே இப்படியே விட்டுட்டு போயிருந்திருப்பேன் அப்படின்னு ராகவ் அந்த காயத்ரியை பார்த்துட்டேன். இதுக்கப்புறமா இதை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்கிறதுனால அவங்களே இங்கே நேரில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலேஜ்லேருந்து உன்னை ட்ராப் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையிலே கொண்டு போய் உன்னை சேர்த்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு அங்கே காயத்ரியை பார்த்து ராகவ் திட்டுறது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் அப்படின்னு நிலா ராகவ் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் பண்ணது நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன சொல்கிறேன் நானா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. ஆமாம், அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணது அவங்க அம்மா அப்பாவுக்கு. ஆனால் அம்மா அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணதே இப்போ தான். அவங்க உடனே ஃபோன் பண்ணி சொல்லி நீ கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்திருக்கவும் முடியாது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வச்ச அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து நிற்கிறேன்னா அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ தான் இங்கே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கன்ற விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு நிலா சொல்ல, சூப்பர் நிலா, நீங்கள் செம்ம இன்டெலிஜென்ட்றத எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ராகவ் சொல்கிறாங்க. இல்லை என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாம் சோழன், நீங்கள் இவனை போய் அடிச்சுட்டு வந்ததா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நீங்கள் இவன் மேலே கையை வச்சதுக்கு தான் இவன் உங்களை பழி வாங்கணும், நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு பல்லவன் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டிருக்கான். இவன் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஹோட்டலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண வச்சுருக்கான். ஆனால் கூட இங்கே அந்த காயத்ரி இருக்கிறதே தெரியல. காயத்ரி இருந்திருந்தா இவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான். இந்த விஷயத்தினால ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடுமோன்ற ஒரு பயத்தில் தான் இப்போ காப்பாற்றணுன்றதுக்காக இங்கே ஓடி வந்து நிற்கவும் செய்கிறான். இதுலேருந்தே உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. இதை கேட்ட சோழனுக்கு ரொம்ப கோவம் அதிகமாகுது. ஸ்டேஷனுக்கு வெளியே வந்த பிறகு அங்கே ராகவை போட்டு அடிக்க கையை உங்குறாங்க. அந்த நேரத்தில் கூடியிருக்க எல்லாருமே அந்த சோழனை தடுத்து நிறுத்தவும் செய்கிறாங்க. காயத்ரி இங்கே பார்த்துட்டு, நீ தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு இங்கே அவன் மூஞ்சிலே காரி துப்பவும் செய்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே பார், எனக்கு பல்லவன் தான் வேணும், நான் பல்லவனை காதலிக்கிறேன், நானும் அவனும் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோம், எங்கள் படிப்பு முடிகிற வரைக்கும் நாங்கள் கண்ட்ரோலாகவே இருந்துப்போம், இனிமேல் என்னுடைய விஷயத்தில் நீ தலையிடாத, எங்கள் அம்மா அப்பாவை மதிக்காமல் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போனவன் தானே நீ, இப்போ இதுக்காக இங்கேருந்து ஓடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லித்தட்டேன். இங்கே பார், இனிமே இவன் கூட நீ பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ராகவ் போட்டு அடிக்கும்போது உடனே காயத்ரி செருப்பு கலட்டி இங்கே அடிக்கவும் செய்கிறாங்க. ராகவை, உன்னை அன்னைக்கே அடிச்சிருக்கணும், அன்னைக்கு என்னமோ இந்த குடும்பம் வேண்டாம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு போக தெரிஞ்சதில்ல, இப்போ இதுக்காக இங்கே வந்து நிற்கிறேன், அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக திரும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவோட வந்து நிற்கிறியா அப்படின்னு காயத்ரி ராகுவை பார்த்து கேட்க, ராகு என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. இங்கே பாரு, என் விஷயத்தில் இனி தலையிட்ட நடக்கிறதே வேறு, இதே போலீஸ் ஸ்டேஷனில் உன்னை உட்கார வைக்கவும் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு காயத்ரி ஆக்ரோஷமாக கத்துறாங்க. இவளை பணி வாங்குறதுக்காக இப்போ ஏன் பின்னாடி சுற்றணும்னு நினச்சேன்னா அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து காயத்ரி கிளம்ப, என்ன உனக்கெல்லாம் வேறு வேலையிலையாடா, ஒன்று நிலா பின்னாடி சுற்றுற, இல்லைனா இங்கே காயத்ரி பின்னாடி சுற்றுற,
உனக்குன்னு ஒரு பொண்ணு கிடைக்காமல போயிட போகுது. அது வரைக்கும் உன்னால் அமைதியாகவே இருக்க முடியாதா? அடுத்தவங்க லைஃப்பை கெடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்ப போல. சொல்லப்போனால் உன்னுடைய கம்பெனியை தாண்டா இழுத்து வச்சு சீல் போடணும். அப்போ தாண்டா உனக்கெல்லாம் புத்தியும் வரும்னு சோழன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு தடவை என் தம்பிக்கிட்டேயோ என் அண்ணன்கிட்டயோ வீட்டில் இருக்க மற்றவங்க கிட்டேயோ மோதணும்னு நினச்சேன். அப்புறம் நான் இனி சும்மாவே இருக்க மாட்டேன். மோதணும்னா என்கிட்ட நேரடியாக மோதுறா, உனக்கு தைரியம் இருந்தால் என்கிட்ட மோது அப்படின்னு சோழன் ராகவை பார்த்து திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கள் போலீஸும் இங்கே ராகவ் குழந்தைதான், அதனால தான் உள்ளே போய் கேட்ட உடனே சம்மதிச்சு இங்கே எல்லாரையும் வெளியே விட்டாங்க. இல்லைனா அதையும் இப்போ நடந்திருக்கவே முடியாது. நாம் நினைக்காத ஒரு விஷயம் காயத்ரியால் நடந்திருக்கு. அவன் நம்மளை பழி வாங்குறதா நினச்சி கூடவே இங்கே காயத்ரியும் பழி வாங்கினதுனால வேறு வழி இல்லாமல் தான் இப்போ காப்பாற்ற ஓடி வந்திருக்கான். இல்லைனா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் என்ன ஆயிருக்கும் நம்ம பல்லவனுடைய கேரியர்லாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் நிலாவே பல்லான்னு ஒரு அறை எங்கள் பல்லவனுக்கு விடுறாங்க. டேய், உனக்காக இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. உன் அண்ணன் இங்கே சேரனண்ணா பாண்டி இங்கே சோழன்னு யாருமே படிக்கலை. ஆனால் உன்னை படிக்க வச்சு அழகு பார்க்கணுன்னு அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் நீ என்னடானா இந்த படிப்பை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல அண்ணனை மன்னிச்சிருங்க அப்படின்னு அழுதுகிட்டே நிற்கிறாங்க பல்லவனும். இவங்க கூட எல்லாம் பேசவே கூடாதுப்பா நாங்கள் சேரன்னு சொல்ல அண்ணனை மன்னிச்சிருன்னு ஓடி போய் காலில் விழுந்து அழுகிறாங்க. அண்ணனா இனி படிக்கிறேன்னு என்னை மன்னிச்சிருங்கண்ணே அப்படின்னு காலில் விழுந்து அழுகவும் செய்கிறாங்க. ஏண்டா உனக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? உன்னையாவது ஒரு நல்ல வேலையில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு தன்னட நாங்கள் எவ்வளோ ஆசைப்படுறோம். ஆனால் அது ஏன்டா உனக்கு புரிய மாட்டேதுன்னு சேரன்னு சொல்ல அண்ணன் இவங்கிட்டலாம் இனி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லும்போது உடனே சோழனும் பல்லவனை பார்த்து திட்டுறாங்க, பாண்டியனும் திட்டுறாங்க, நடேசனும் திட்டுறாங்க. நிலா கடைசி ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க எங்கள் பல்லவன்கிட்ட. உன்னை நம்பி இருக்க இவங்களுக்கு நீ ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சனா நீ உயர்ந்த இடத்துக்கு போய் மற்றவங்க முகத்தில் கரிய பூசுறதான். இந்த குடும்பம் எதுக்குமே ஆகாதுன்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பெரியப்பாவாக இருக்கட்டும் உங்கள் அத்தையாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் எவ்வளோ கீழ்த்தனமாக இந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா நீ ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தானடா அதெல்லாம் நடக்கும். ஒரு நல்ல வேலையில் இருந்தால் தானே நீ அவங்க முகத்தில் கரியெல்லாம் பூச முடியும்னு சொல்லி நிலா சொல்ல என்னை மன்னிச்சிருங்க நீ இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நல்லா காலேஜ் போகிறேன், நல்லா படிக்கிறேன், இனி எந்த தப்புமே நான் பண்ண மாட்டேன்னு எங்கள் பல்லவன் வாக்கு கொடுக்கவும் செய்கிறாங்க. இப்போ தான் குடும்பம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எங்கள் பல்லவனை வெளியில் கொண்டு வந்ததுக்கு பிறகு